வணக்கம். இன்று மே 22 சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம். அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் படைக்கப்பட்டது, அதன் நோக்கம், அதனுடைய அவசியம், அந்த அவசியத்தின் மூலம் இயற்கை எப்படி கட்டுக்கோப்பாக பாதுகாக்கப்படுது, அதனை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் புரிதலையும் உருவாக்குவதற்காக இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் உள்ளூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா விதவிதமான காய்கறிகள் வச்சுருப்பாங்க. இந்த ஒவ்வொரு காய்கறிகளுமே ஒவ்வொரு படைப்பு. இந்த படைப்புகளை நாம் ரசிக்கணும். அதை அவ்வளவுமே அந்த பன்முகத்தன்மையோடு அதை நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் பன்முகத்தன்மை தினங்களை நம்ம கொண்டாடுவதற்கான ஒரு வழி. உதாரணத்துக்கு, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட காய்கறிகளையே தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மற்ற காய்கறிகள் மக்களிடையே பயன்பாடு குறைந்து அந்த குறிப்பிட்ட காய்கறிகளோ அல்லது அந்த செடிகளோ அழிக்கப்பட்டுவிடும். இப்போ எல்லாருமே ஒரே மாதிரியான வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பித்தோம். உதாரணத்துக்கு நேந்திரம் பழம் வச்சுக்கோங்க, அல்லது ரெட் பனானா அந்த மாதிரி ஏதாவது செவ்வாழை பழம் வச்சுக்கோங்க. இதுவே எல்லாரும் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 50, 100 வகையான வாழைப்பழ இனங்கள் அழிஞ்சு இந்த ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த வாழை மர இனத்தில் உள்ள பல்லுயிர் தன்மை அழிக்கப்பட்டு மோனோபோலி அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்துடும். அதாவது ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் இங்கே உயிர்ப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதை மட்டுமே மனிதன் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்படி ஒவ்வொரு உயிரினத்தில் உள்ள பல்லுயிர் தன்மையை அழிக்கப்பட்டால் இந்த உலகம் சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடுன்றது தான் யதார்த்தமான உண்மை. பல்லுயிர் தன்மை அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்குது. அதாவது ஊர்ந்து போகிற சின்ன பூச்சிகள்ல இருந்து சேரும் சகதியமாக உள்ள நிலத்தில் உள்ள புழுக்கள் முதல் பெரிய உயிரினங்கள் வரை எல்லாமே பன்முகத்தன்மையான உயிரினங்கள் தான். இதை சின்ன நம்மளை சுற்றியே நிறைய இருக்கும். உதாரணமாக நடந்து போகக்கூடிய பூங்காக்களில் கூட சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும், வித்தியாசமான செடிகள் இருக்கும். அதை நாம் கவனிக்க மறந்துருப்போம். நீங்களும் உங்கள் உள்ளூர் பூங்காக்களுக்கு போங்க, உங்களை சுற்றி உள்ள இடங்களில் உள்ள பன்முகத்தன்மையை ரசிங்க, பன்முகத்தன்மையை போற்றுங்க, பாதுகாத்து வளருங்க. பாதுகாக்கப்பட்ட பன்முகத்தன்மை தான் ஒரு நல்ல சூழ்நிலை வளர்க்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சர்வதேச பன்முகத்தன்மை தினத்திற்கு மீண்டும் ஒரு முறை நாம் நினைவில் கொண்டு வாழ்த்துவோம். பன்முகத்தன்மையை பாதுகாப்போம். நன்றி.